ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோபிஸ் ஹோம். இன்றைக்கி வீடியோவில் பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். இது நல்லா வறுபட்டதுக்கப்புறமா நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதோட காரத்துக்காக 3 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை நம்ம சேர்த்துக்கலாம். கீரையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கீரைக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ரொம்பவும் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், கீரை நல்லா வெந்துடுச்சு. கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்பவும் டேஸ்ட்டான பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.